அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ராஜாதி ராஜனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. எங்களோடு பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 116 சங்கீதத்துல 17 வசனத்தை கூட வாசிப்போம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன பண்ண, நான் உமக்கு என்ன பண்றேன்? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி. அப்ப இந்த புதிய நாளில் நம்ம ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோம், ஆராதனை செய்யறோம். ஆனா நம்ம ஜெபத்துல, நம்ம அந்த ஆராதனையில என்ன இருக்குன்னா, ஸ்தோத்திர பலிகள் இருக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துகிறதான் அந்த பலிகள். இன்னொரு பதில பார்க்குறேன், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணுங்க, இயேசுவை ஆண்டவரே வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க. சாலோமன் என்று என்ன பண்றான், ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன பண்றான், அவன் தேவனுக்கு என்ன பண்ண 1000 ஸ்தோத்திர பலிகளை அவன் செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது நோவா என்ன பண்றாரு, இந்த பேழையை விட்டு இறங்கி வந்த உடனேயே முதல்ல என்ன பண்றாரு, வேற எந்த வயசுல தேவனுக்கு அவன் பலியிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதிய நாளில் நம் காலையில் இருந்து என்ன பண்ணுவோம், தேவனுக்கு நாம் பலி செலுத்தும் பொழுது, ஆண்டவருடைய பலிபிடத்தில் நம் பலிகளை செலுத்தும் பொழுது, பலிபிடத்தில் தேவனுடைய இரக்கங்கள் நம்மளுக்கு இந்த புதிய நாளிலே நம்மளுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இப்போ ஸ்தோத்திர பலி இடும்போது என்ன பண்ணுங்க, கர்த்தரை அவன் சந்தோஷப்படுத்துகிறோம். அப்ப என்ன பண்றாரு, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணாராம், ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விண்ணப்பம் அவருக்கு தெரியும். நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கவலைகள், நம்முடைய குடும்பத்தின் விண்ணப்பங்களை, ஒருவேளை தனிப்பட்ட விண்ணப்பங்கள், எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்துல தெரியப்படுத்தணும். ஆனா தெரியப்படுத்துமா, ஸ்தோத்திரத்தோடு கூட எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும். அப்ப அந்த நம்முடைய ஜெபத்துல என்ன இருக்கணுங்க, ஸ்தோத்திர பலி இருக்கணும். எப்படி நம்ம காலையில அவன் பிள்ளைக்கு சமைச்சாலும் சரி, அவன் குடும்பத்துக்கு சமைச்சாலும் சரி, அந்த சாப்பாடுல குழம்புல காரம் போடாமையோ இல்லை உப்பு போடாமையோ நம்ம பண்ணிட்டோம்னா அது ரொம்ப கஷ்டமான. விலையோர்ந்த காயை வாங்கியிருக்கலாம், விலையோர்ந்த மீன் வாங்கியிருக்கலாம். அவங்க என்னதான் சமைனா அதுல சரியான அந்த முக்கியமான அதை போடலைன்னா, அந்த உப்போவோ இல்லை காரமோ அதை சரியா பண்ணோம்னு அதை மீன்ல பிடிக்காது, ருசி இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா குழம்பு இருக்கும், என்ன இருக்காது. ஆனா அந்த ஸ்தோத்திர பலி என்பது என்ன, அப்ப தேவன் நம்மளுக்கு ஒரு வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பாக்களை முறிக்கிறவர், பொக்கிஷங்களை தருகிற தேவனாக இருக்கிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவேன், ஸ்தோத்திர பலி செலுத்தி நான் அவரை என்ன பண்ணுவேன், தொழுது கொள்ளுவேன். கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது நீங்க ரட்சிப்பு என்ன பண்ணுவேன், விடுதலை. ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்கான தேவைகளை அவர் நிச்சயமாய் சந்திப்பார். எங்க சிரமம், தேவ சமூகத்துல போய் நம்ம அவருக்கு பலி செலுத்தும் பொழுது, நம்ம வேலை ஸ்தலத்துல பைக்கில் போகும்பொழுது, கார்ல போகும்பொழுது, பிளேட்ல போகும்பொழுது, ட்ரெயின்ல போகும்பொழுது, நாம் இன்னைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் உதடுகள் என்ன பண்ணும், ஸ்தோத்திர பலி செலுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பலி என்ன பண்ணும், பலிபிடத்துல இருந்து கொண்ட பலிபிடம், நீங்க தான் அந்த பலிபிடம், நாம தான் அந்த பலிபிடம். ஏசு எங்க இருக்கிறாருங்க, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்ப நமக்குள்ள அந்த தேவனை நம்ம இந்த ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது அவர் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அது எந்த ஆயுதம் என்ன பண்ணாதுங்க, வாய்க்காது. ஸ்தோத்திரம், நீங்க ஸ்தோத்திர பலி பொழுது செலுத்தும் பொழுது ஒரு பலன் உங்களுக்கு உண்டாகும், ஒரு திடன் உண்டாகும். உங்களுக்கு பயம் என்ன பண்ணும், உங்க திகில், உங்களை வேதனைப்படுறதுக்கு எந்த காரியமா இருந்தாலும் அது உங்களை விட்டு ஓடியே போகும். ஸ்தோத்திரம், நித்திய மகிழ்ச்சி தலைமையிலே இருக்கும். சஞ்சலம் தவிப்பினம் நிச்சயமாக என்ன பண்ணும், அது ஓடியே போகும். உங்களை சொல்ல வேண்டியது நன்மையும் கிருபையும் நிச்சயமாய் தொடரும். அப்ப என்ன பண்ணும், எத்தனையோ இந்த இடத்துல நம்ம வேதத்துல தேவதாசர் சொல்றாங்க, தேவனுடைய ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க, பலிகளை செலுத்துங்க. காலையிலே மாலையிலும் இந்த பலி என்ன பண்ணும், அந்த தீபம் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ண, அந்த ஜபத்துல நிச்சயமாக ஸ்தோத்திர பலி இருக்கணும். ஒருவேளை நீங்க என்ன பண்ணலாம், எனக்கு தெரியாத பாஷை ஸ்தோத்திர பலி எப்படி பண்ணணும்னு தெரியல, பைபிள் எடுத்து என்ன பண்ணுங்க, அந்த ஸ்தோத்திர பலி என்ன பண்ணுங்க, எழுதுங்க. ஒரு 10 100 என்ன பண்ணுங்க,
அவர் 100 சோத்திர பலி 1000 சோத்திர பலி எழுதி நீங்கள் அதை அப்படியே சொல்லுங்க. ஆமாம், சோத்திரம் அப்படின்னா கடையில் விற்கிது உங்களுக்கு. ஆமாம், நம்ம அதே துறைச்சப்ப நம்ம எடுத்து நம்மளே சொல்லும் பொழுது, நம்ம இருதயத்திலும் சொல்லும் பொழுது கர்த்தரது பிரியமாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தகப்பனா இருக்க. நிச்சயமாக இந்த பலிகளை செலுத்துங்க. தேவனுடைய இரக்கத்தை இந்த புதிய நாளில நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் எங்களை ஆசீர்வதிக்கும் பலப்படுத்துங்க. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.